இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்வையை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பார்வை நமது கண்களால் நாம் பார்க்கின்றவைகள் இருக்கிறது, நம்முடைய மனதால் பார்க்கின்றவைகள் இருக்கிறது, நம்முடைய மூளையின் செயல்பாட்டால் பார்க்கின்ற விடயமும் இருக்கிறது. கண்களால் பார்க்கின்ற பொழுது ஒன்றை ரசிக்க முடிகிறது. அதேவேளை சில நேரங்கள் நாம் பார்க்கின்ற ஒன்று நம்மை பொறாமைப்படவும் வைக்கும். சில நேரங்கள் நாம் பார்ப்பது நம்மை ரசிக்க தூண்டும். சில நேரம் நாம் பார்க்கக்கூடியவை நம்மை கவர்ந்தெழுக்கும். ஆக பார்வை என்பது அழகை பார்க்கின்ற பொழுது அது கண்களால் அழகை பார்க்கின்றோம். இன்னொன்று இதயத்தால் பார்க்கின்ற ஒன்று, அதாவது மற்றவருடைய தேவை என்ன என்று அறிந்து கொள்வது. ஒருவர் பசியால் வாடுகிறாரா, ஒருவர் வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரா, குடும்பத்தில் பிரச்சனை, மனப்போராட்டங்கள் என்பதை நம்முடைய இதயத்தால் நாம் யூகித்துக் கொள்ள முடியும். அதை போன்று மனதளவிலும் மூளை அளவிலும் நம்மால் பார்க்க முடியும். அதாவது அறிவாற்றல் சம்பந்தமாக ஒரு பிரச்சனையினுடைய தீர்வை நாம் கண்டுகொள்வதன் வழியாக நம்முடைய பார்வைகள் இருக்கிறது. ஆக பார்வைகள் பலவிதம். ஆனால் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையற்ற ஒரு மனிதரை, அதாவது பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மனிதரை குணமாக்குவதை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். பிறப்பிலே பார்வையற்றவர் என்று சொல்லுகின்றது தொடக்கத்தில் வருகின்ற நற்செய்தி பகுதி. ஆனால் இறுதியில் போக போக ஒரு வசனம் வருகிறது, அதாவது அவர் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர், அவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இங்கு பார்வையற்ற நிலை என்று சொல்லுகின்ற ஒன்றை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், அவர் பாவத்தில் வீழ்ந்து கிடந்தவர். அந்த பாவத்தில் வீழ்ந்து கிடந்தவரை இயேசு தன்னுடைய உமிழ்நீரால் மண்ணை சரி செய்து அதை அவருடைய கண்களில் ஊற்றி அந்த பாவத்தை துடைத்து விடுகிறார் என்றுதான் நான் பார்க்கின்றேன். ஆக நாமும் பல நேரங்களிலே பார்வையற்ற மனிதர்களாக இருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நாம் பார்வையற்ற மனிதர்களாக இருக்கின்றோம்? நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கின்ற பொழுது பார்வையற்ற நிலையில் இருக்கின்றோம். எடுத்துக்காட்டிற்கு இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்ப்போம். கடவுள் முதலாவதாக அரசராக தேர்வு செய்தது சவுல் என்ற அரசரை. ஆனால் அந்த அரசு நிலை பெறாததற்கு காரணம் ஒன்று, அவருடைய கீழ்ப்படியாமை. அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. இரண்டாவது, தன்னை தானே உயர்த்தி பிடிக்க நினைக்கின்றார். நான் தான் அரசன், நான் என்ற அகந்தை முன்னிலைப்படுத்துகின்றார். இப்படி இரண்டு விடயங்களுக்காக அவர் தோல்வியை சந்திக்கின்றார். அதாவது கடவுள் தெளிவான ஒன்றை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற பொழுது அவர் தன்னை குருடராக மாற்றி தனக்கு கிடைத்த வாய்ப்பை இழந்து விடுகின்றார். அதேவேளை கடவுளுடைய பார்வை யார் மீது படுகிறது என்றால் தாவீதரசர் மீது படுகிறது. தாவீது என்ற ஒரு சிறுவன். ஏன்னா சாமுவேல் இறைவாக்கினரை ஈசாய் அவருடைய இல்லத்திற்கு ஆண்டவர் அனுப்புகின்றார். எதற்கு? அடுத்த அரசரை தேர்வு செய்வதற்கு. அப்போ அங்கு போகும் பொழுது மற்ற 7 சிறுவர்கள், அவருடைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். சாமுவேல் அவர்களை பார்த்து இவர்களில் ஒருவர் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பாரோ என்று எண்ணுகின்றார். அதுவும் குறிப்பாக அவருடைய முதல் மகன், ஈசாயுடைய முதல் மகன், அவருடைய பெயர் எலியா. அப்போ அந்த எலியாவை பார்த்தவுடனே அவர் அழகு நிறைந்த தோற்றம் கொண்டவராக, உயரத்தை கொண்டவராக, அது ஒரு கம்பீரத்தோடு காட்சியளிக்கின்றார். இதை பார்த்த உடனே சாமுவேல் இறைவாக்கினர் என்ன எண்ணுகின்றார்? இவருடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அதாவது வெளிப்புறமான அந்த தோற்றத்தை பார்த்து இவர் கூட கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருக்குமோ என்று எண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த நபர் அல்ல. வெளிப்புற தோற்றத்தை பார்த்து தீர்ப்பிடாதே, நான் தேர்ந்தெடுத்தவர் இவர் அல்ல. 7 சகோதரர்களையும் கொண்டு நிறுத்துகின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த 7 நபர்களும் அல்ல. அப்போ சாமுவேல் இறைவாக்கினர் ஈசாயை பார்த்து கேட்கிறார், வேற பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆமா, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான் என்று தாவீதரசரை கூப்பிட்டு வருகிறார்கள். ஏன் கடவுள் தாவீதரசரை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் என்று பார்க்கின்ற பொழுது, தாவீதரசர் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்த ஆடு மேய்க்கின்றவர் எப்படி தைரியம் கொண்டவராக இருக்கின்றார் என்றால், ஆடு சிங்கத்தின் வாயில்
மாட்டியிருக்கின்ற சூழலிலும் அதை எதிர்த்து நின்று சிங்கத்தை விரட்டிவிட்டு தன்னுடைய ஆட்டை காப்பாற்றி கொண்டு வருகின்றார். அதாவது தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையில் முழுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்ற அந்த நிலையிலே கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கின்றார். அதாவது கொடுக்கப்பட்ட ஒன்றில் முழுமையான ஈடுபாட்டோடு இருக்கின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதுதான். ஆக இவர் பார்வை கொண்டவராக இருக்கின்றார். எப்படிப்பட்ட பார்வை? தன்மேல் இருக்கின்ற பார்வை விட மற்றவர்கள் மீது அக்கறை கொண்ட மனிதராக இருப்பதை பார்க்கின்றோம். ஆக அத்தகைய பார்வை கொண்ட அந்த மனிதரை தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். அவரை அரசராக முடிச்சூட்டுகின்றார். பல தோல்விகளை கண்டாலும் பல வெற்றிகளுக்கு அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்கே பார்வையற்ற மனிதனை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அதே போன்ற பார்வையற்ற நிலையில்தான் நாமும் இருக்கின்றோம். நாம் இன்று குருக்களாக இருக்கலாம், அல்லது அருட்சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாமாக இருக்கலாம். பல நேரங்களிலே வெளிப்புற தோற்றத்திற்கு முக்கியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய அகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. வெளிப்புறம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நமது ஆடைகளாக இருக்கலாம், அல்லது முக அலங்காரங்களாக இருக்கலாம், அல்லது நாம் உண்ணக்கூடிய உணவுகளாக இருக்கலாம், குடிக்கின்ற பானமாக இருக்கலாம். இப்படி வெளிப்புற அடையாளம், வெளிப்புற தோற்றத்திற்கு பல முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அல்லது பயணிக்கின்ற வாகனமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பணம், நகை, இவைகளாக இருக்கலாம். இவைகளுக்கு நம்முடைய நேரம் அதிகமாக ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் அதே வேளை அகம் என்று ஒன்று இருக்கிறது. ஆக நம்முடைய பார்வை அகத்தை நோக்கி செல்வதில்லை. பல நேரங்களிலே நாம் அகத்தை கண்டுகொள்வதே இல்லை. அகம் கண்டுகொள்ளப்படாத பொழுது அது தன்னிலை இழந்து நிற்கின்றது, தன்னை இழந்து நிற்கிறது என்று பொருள்படுகிறது. எப்பொழுது அகம் இறைவனை கண்டடையவில்லையோ, அல்லது என்னுடைய பார்வை என்னுடைய அகத்தை நோக்கி செல்லவில்லையோ, அப்பொழுது நான் பல பிரச்சனைகளில் சந்தித்து கொண்டிருக்கப் போகின்றேன். பல தேவையற்ற விஷயங்களில் நான் வீழப்போகின்றேன் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக தென்படுகிறது. பார்வையற்ற மனிதனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பது ஊதாரி மைந்தனில் உள்ள அந்த இளைய மகன் அல்ல, மாறாக மூத்த மகன். அவன் தந்தையோடு இருக்கின்றான். ஆனால் தந்தையுடைய அன்பை உணர்ந்து கொள்ளவில்லை, தந்தையினுடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்ளவில்லை, பரிவை உணர்ந்து கொள்ளவில்லை. நான் என்ற அகந்தையில் இருக்கின்றான். அவனால் அந்த அகந்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. ஆக அங்கே அந்த சூழலிலே அவன் பார்வையற்றவனாக இருக்கின்றான். குடும்பங்களிலே தாய் தந்தையர் இறந்த பிறகு சொத்துக்காக சண்டையிடுகின்றார்கள் அல்லவா? சகோதர சகோதரிகளிடையே இவர்களும் பார்வையற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இப்படியாக நம்முடைய குடும்பங்களில் பலர் பார்வையற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி இதிலிருந்து விடுபட்டு வரப்போகின்றோம்? இயேசு அந்த மனிதனுடைய இதயத்தை உற்று நோக்குகின்றார். அவன் பாதிக்கப்பட்டிருப்பதை உணர்கின்றார், வேதனையில் தோன்றிருப்பதை உணர்கின்றார். ஆகவே அவனுடைய கண்களை திறப்பதல்ல, அவனுடைய இதய கண்களை திறக்கின்றார். இங்கே நான் புறக்கண்கள் என்று எண்ணவில்லை, மாறாக இதய கண்களை திறக்கின்றார். என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் சோர்ந்து போயிருப்போம், துவண்டு போயிருப்போம், மனபாரமாக இருக்கும். அந்த நேரத்தில் இதயத்திற்கு வெளிச்சம் கொடுப்பது போன்று ஏதாவது வார்த்தைகள் தென்பட்டிருக்கும், அல்லது யாராவது நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள், அல்லது யாராவது நம்ம தட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய இதய கண்கள் திறக்கும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? நான் உண்மையிலேயே கடவுள் முன்பு தான் இருக்கின்றேனா? நான் உண்மையிலேயே இன்னும் மனிதனாக இருக்கின்றேனா? உண்மையிலேயே நான் இன்னும் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கின்றேனா? உண்மையிலேயே நான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றேனா? உண்மையிலேயே நான் நேசிப்பை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றனா என்று நமக்கு எண்ண தோன்றும். அதுதான் அகத்தெளிவு என்பது. ஆக இயேசு இங்கே பார்வையற்ற மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னிலை இழந்த மனிதன். அவன் எப்பொழுது தன்னிலையை உணர்கின்றானோ அப்பொழுது மீண்டும் பார்வை பெற்றிருக்கின்றான் என்பதுதான். ஆக சிந்தித்து பார்ப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் பல நேரங்களிலே பார்வையற்ற மனிதர்களாக வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அகப்பார்வையும் இல்லை, புறப்பார்வையும் இல்லை. இதனால் வாழ்வே இருண்டு போயிருக்கின்றது. இத்தகைய இருளான சூழலிலிருந்து நாங்கள் விடுபட்டு அன்புமிக்க மனிதர்களாக, பிறர் மீது அக்கறை கொள்ளுகின்றவர்களாக, என்னையும் தன்னையும் பிறரையும் காயப்படுத்தாத மனிதர்களாக வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தந்தருள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.